எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கண்ணப்ப நாயனார். அவர் பிறந்து வளர்ந்த முக்தி அடைஞ்ச இடத்த பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை பற்றி ஒரு சின்ன பதிவு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் இப்போ இல்லை. நான் காட்டுப்பாதையில் தான் போகிறேன். காட்டுப்பாதை இப்போ எல்லாம் காங்கிரீட் பாதை ஆயிடுச்சு. சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்படியே நடந்து போகணும். அப்படியே போயிட்டுருக்கேன் நான். இந்த மேலே மலை மேலே தெரியுது பாருங்க, அதான் இப்போ புதுசாக அமைச்சிருக்க சிவன் பார்வதி சிலை. சும்மா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் அந்த காட்டுப்பாதை. இது சுற்றி காடு மலை, அது பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இதுதான் அந்த பெரிய சிலையோட சின்ன சிலை. அதை வச்சுருக்காங்க. இதை காட்டுப்பாதையில் இப்போ நான் மேலே ஏறி வந்துட்டேன். கோயிலுக்கு பின்னாடி படிக்கட்டு வழி இருக்குது. இப்போ இதுதான் அந்த படிக்கட்டு வழி. நான் வந்து காட்டுப்பாதையில் வந்து அந்த படிக்கட்டில் ஜாயின் பண்ணி இப்போ அப்படியே மேலே ஏறி நடந்துட்டுருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் பேரெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு க்ரௌடு இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கேன். படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்கேன். இதுதான் கண்ணப்பர் கோயில் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து காளஹஸ்தி டவுனை பார்த்தோம்னா அருமையாக இருக்கும் வியூ எல்லாம். அப்படியே போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. இது கீழே தெரியுது பாருங்கள், அந்த சிகப்பு கலரு, அதுதான் காளஹஸ்தீஸ்வரர் கோயில். இங்கே தெரிகிற அந்த ராஜகோபுரம் வந்து சதுர்முக சூரியனார் கோயில். கொடிமரம், அதுக்கு முன்னாடி ஒரு இதுதான் இப்போ கண்ணப்பருக்கு வந்து ஒரு சிலை அமைச்சு ஒரு கோயிலாக ஆக்கியிருக்காங்க. இதுதான் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்த சிவன் லிங்கம். இந்த லிங்கத்தோட வலது கண்ணு பாருங்க, இந்த சிகப்பா தெரியுதுல்ல, அதுதான். பக்கத்தில் இருக்க கண்ணு பாருங்க, அப்படியே அந்த வெள்ளை இது வந்து நல்லா தெரியும். அதில் இந்த கண்ணு கரெக்டாக இருக்குது. இந்த கண்ணில் ஏதோ வந்து அப்புன மாதிரி தெரியுதா, அது கண்ணப்பர் வந்து அந்த கண்ணை எடுத்து அங்கே அப்பி வச்சிட்டாரு. இதை அப்படியே கட்டி ஆற தழுவிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சிவன் வந்து திருவிளையாடல் பண்ண இந்த இடத்த, இந்த லிங்கத்தை ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே வெட்ட வெளியில் போட்டிருக்காங்க. அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல திருப்தியான அனுபவத்தை கொடுத்தாரு கண்ணப்ப நாயனாரும், அவருக்கு காட்சி கொடுத்த சிவனும்.